சூப்பர் சூப்பர் கிடாய்களா வாங்கிருக்கீங்க. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க அண்ணாச்சி? வளர்க்கறதுக்கானாச்சு. ஆனா இவ்வளவு பெரிய கிடா வளர்த்து இனிமே ஜெயிக்க முடியுமா? பக்ரீதுக்கானாச்சு. ஓ, வரக்கூடிய பக்ரீத்துக்கா? பக்ரீத். ஊர் உங்களுக்கு? சாயல்குடி, ராமநாதபுரம் மாவட்டம். மாவட்டம். எத்தனை சேர்த்திருக்கீங்க பக்ரீத்துக்காக? ஒரு 6-7 இருக்கு அண்ணாச்சி. இது ஒரு 3. இது ஒரு 3. இன்னொரு 4 உருப்படி இருக்கு. இல்ல உங்க ஏரியால பக்ரீத்துக்கு வெள்ளாடுகள் விரும்பி வாங்குதாங்களா? வெள்ளாடு அதிகமா வாங்குவாங்க. திருநெல்வேலி மாவட்டம்லாம் செம்மறி தான் நிறைய சேல்ஸ் ஆகுது. செம்மறியாடு அங்க விரும்ப மாட்டாங்க அண்ணாச்சி. உங்க ஏரியால வெள்ளாடு தான். வெள்ளாடும் கொடுக்கலாமா? வெள்ளாடு கொடுக்கலாம். 25 ரூபா அண்ணாச்சி. 25. அது இந்த கிடா என்ன கிடா அண்ணாச்சி? அது இது 35 அண்ணாச்சி. 35? உண்மையிலையா? உண்மை. இனிமே இதை தாண்டி வித்து ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கலாம் அண்ணாச்சி. பக்ரீத்துக்கு விரும்பி வாங்குவாங்க. எத்தனை கிலோ கறி இருக்கும் ஒண்ணு இல்லையா? இது என்ன, இது ஒரு 25 இருக்கும். 25 கிலோ கறி இருக்கும். அதெல்லாம் அது ஒரு 32, 33 வரைக்கும் இருக்கும். எல்லாம் பாத்தீங்களா? பக்ரீத்துக்குன்னா ஒச்சை இருக்க கூடாது, எது இருக்கக்கூடாது. எத்தனை பல்லு? எல்லாமே 2 பல்லு. 2 பல்லு. 6 மாசத்துல ஏதாவது கிடைக்குமா? லாபம் கிடைக்குமா? கிடைக்கும். இன்னைக்கு சந்தைக்கு சிறந்த ஆடுல ஒண்ணுன ஆடு சந்தை பூரா பார்த்தோம். கல்டாடா தான் இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு, வாங்கியிருக்கோம். அவ்வளவுதான். ஓகே. எந்த ஊருக்கு அண்ணாச்சி? இது பட்டிதேவன்பட்டிக்கு போகுது. வளர்த்து விட்டா லாபம். என்ன குட்டிகள் அண்ணாச்சி? குட்டி 2. ஒண்ணு கடா குட்டி, ஒண்ணு பொட்டை குட்டி. விலை மதிப்பு 28,000 ரூபாய். ஆரம்பத்துல சொன்ன விலை 30,000 ரூபாய். 2000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஆமா. 28,000க்கு வாங்கி ஜெயிக்க முடியுமா அண்ணாச்சி? ரேட் ரொம்ப வளர்த்து ஜெயிக்கலாம்னு தான் வாங்கியிருக்கோம். நம்பிக்கை தான். எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க அங்க ஊர்ல? ஊர்ல ஆடு இல்ல, இப்ப இதான் வாங்கியிருக்கு. நிறைய வச்சிருந்தோம், வித்தாச்சு. அப்படியா? பொண்ணு கல்யாணத்துக்காக வித்தாச்சு, இப்ப வாங்குறோம். இப்ப எத்தனை ஜோடி வாங்கிருக்கீங்க மொத்தம் இப்ப இன்னைக்கு? இல்ல இன்னைக்கு ஒரு செட்டு தான் வாங்கியிருக்கு. 3 தான் வாங்கியிருக்கு. இவ்வளவுதான். ஆமா, வேற ஆடு நல்ல ஆடு இல்ல, வாங்கணும். அடுத்த சந்தைக்கு வாங்கணும். காரியாப்பட்டி. இது ஆடா கிடாவா? போல ஆடு. ஆடு கிடாமாயில வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொன்னாங்க? 16,000. 16 சொன்ன விலை. முடிஞ்சது 13. 13. பரவாயில்ல, 3000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. வயசுல எப்படி நினைச்சு? இதுக்கு வயசு நடுத்தரம் தான். சென்னை ஆடு தானே? எத்தனை வருஷமா ஆடு வளர்க்கீங்க? 1 வருஷம். 1 வருஷம் ஆச்சு. ஆரம்பிச்சிருக்கு. இல்ல ஆடு வளர்ப்பை பற்றி படிக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? எனத்துக்கு படிக்க போறோம். நம்ம கிராமத்தால சம்சாரிக காட்டு வேலை பாக்குறவங்க, அதுக்கு படிப்புலாம் தேவை. படிப்புக்கு சொல்லல, அனுபவத்துக்கு. நீங்க கேக்குறது புரியுது. அனுபவம் வரைக்கும் எவ்வளவு நாள் ஆகும்? அது ஒரு நமக்கெல்லாம் அனுபவம் ஏற்கனவே 1-2 வளர்த்துக்கிட்டே இருக்க அனுபவம் இருக்கு. எத்தனை ஆடு இது வரைக்கும் சேர்த்திருக்கீங்க? வீட்டுல எத்தனை ஆடுங்க? 30 ஆடு இருக்கு. 30. இதே மாதிரி 30 சேர்த்துட்டீங்க. ஜம்முன், சூப்பர். அப்ப வேற வேலை எதுவும் பாக்குறீங்களா? ஆடு மட்டும் தானே? விவசாயம். விவசாயம். விவசாயம் பண்ற எல்லாருமே கண்டிப்பா ஆடு மாடு வளர்க்கணும். நம்மளுக்கு இதே பிடிச்சது. வளர்க்கறது எல்லாமே கொடியாடு தானே? எல்லாடும் இருக்கு, நாட்டாடும் இருக்கு. அதை அப்படியே மாத்திட்டு அப்படியே பெருக்கிட்டே இருக்கணும். கொடியாடு தான் லாபம். நாட்டாடுகள் அவ்வளவு நினைச்ச மாதிரி நல்லா உண்டாகுது. நாட்டாடுகள் வளர்ச்சி எப்படி இருக்கு? வளர்ச்சி நாட்டாடு இப்ப நல்லா வளர்த்தா 20 கிலோ வரும் கிடா. கொடியாடு 30, 35, 40 கிலோ வரும். 40 கிலோ வரும். டபுளா வரும். நம்ம கொடியாடு தான் லாபம். நல்ல வளர்ப்புக்கு ஏத்த ஆடு ஜம்முன். வயிற்றுலையும் குட்டி, வெளியும் குட்டியா? 2 கிடா குட்டி. ஆனா எவ்வளவு ஆனது வேலை? 30,000 ரூபாய். 34 ரூபாய் வர மாட்டாங்க. 30,000 ரூபாய் இருக்கு. 34 சொல்லி 30,000 ரூபாய். ஆமா, தெரிஞ்சாலும் வளர்ப்பு. ஆனா நல்ல பொருள். ஆமா, ஒரிஜினல் கொடியாடு. வயசுல எப்படி என்னாச்சு? வயசுலாம் ஆடு இளம ஒரு 4 இருக்கும். குட்டி 2? குட்டி 2 கிடா குட்டி. எவ்வளவு நாள்ல எடுக்கலாம்? போட்ட காசு எடுக்கணும். ஒரு 30 ரூபா போடாதுன்னா எப்படி ஒரு 6 மாசம் மேல ஆயிரும். 6 மாசத்துல எடுத்துக்கலாம். உண்மையிலே குட்டி வளர்ந்துருமா அந்த ரேஞ்சுக்கு? எந்த ஊருக்கு போகுது? இது அகரத்துக்கு போகுது. அகரம். சிலர் இப்படிப்பட்ட நல்ல ஆடுகள் வாங்கிட்டு இப்படிதான் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா, 1000 கூட இப்படி ஆடுதான் வாங்கணும். 20,000, 30,000க்கு வாங்கினா நல்ல பால் ஒரு காடுன. இன்னும் பால் குடிக்குதா? ஆனா எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க? வீரநகரம். இது என்ன செம்மறியா? செம்மறி தானே. ரெண்டுமே செம்மறி. இது சுத்த கருப்பா? ஆமாண்ணே, சுத்த கருப்பு. இது மயிலம்பாடினே. மயிலம்பாடி. எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? எனக்கு 3 ரூபா சொன்னாங்க. 2 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 2 ரூபா எப்படி லாபம் தானே? இன்னைக்கு நட்டம் தான். 1000 ரூபாய்க்கு கட்டலாம். 1000 ரூபாய்க்கு குறைச்சு வாங்கிடலாமா? குறைச்சு வாங்கலாம், கொடுக்க மாட்டாங்க. சந்தைக்கு வந்து டாப் ஆடு ஜம்முன்னு இருக்குது. ஒரு தாயாடு 2 குட்டி. அறுபோட பக்கம் கெட்டி குடிச்சு கெட்டவரை இதான் ஃபர்ஸ்ட் டைம். எத்தனை டைம் வரீங்க? இந்த கொஞ்சம் வாரம் வியாபாரி தானே. வியாபாரி. ஆமா. ஓ, யாரு கேட்டா எடுத்து கொடுப்பீங்க? ஆமா. 25,000 சொன்னாங்கண்ணே. 21,500 முடிஞ்சிருக்கு. 21,500 எவ்வளவு நான் கொடுப்பீங்க? யாரு கேட்டா? யாரு கேட்டா ஒரு 1000 ரூபாய் கொண்டாச்சா கொடுத்துடலாம். 22,500 கொடுத்துடலாம். சரி, இது வாங்கினா எப்படி லாபம் தானே? இது லாபம் தானே. ஒரு கடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி இருக்கு. வளர்த்துருக்குண்ணே. குட்டி 2 ஒண்ணு போல நல்ல பொருள் ஜம்முன்னு இருக்குது. வயசு ஆட்டுக்கு? ஆடு 6 பல்லு. 6 பல்லு. இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? இன்னும் 4-5 ஈத்து வச்சுக்கலாம். ஆடு வாங்குறது எப்படி வாங்கணும்? ஒரு மக்களுக்கு சொல்லி கொடுங்க பாப்போம். ஆடு வாங்கும் போது என்ன, பல்லு நல்லா பல்லா இருக்கணும். ஆடு நல்லா வளர்ப்பாங்க. குட்டி எப்படி வளர்த்துருக்கு, கால் காணும்,
சுழி எதுவும் இல்லாம நல்ல பொருளை வாங்கி வந்தா சரியா போகும். அவ்வளவு பார்க்க வேண்டிய இருக்கு. ஆமா எல்லாமே பார்க்கணும். 22,000 உங்ககிட்ட வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படி லாபம் தானே? லாபம் இருக்குங்க. எப்படி எடுக்கலாம்னு சொல்லுங்க. லாபம் நான் குட்டி 3 மாதம் வளர்ந்துச்சுன்னா குட்டி 6,000 18 ரூபாய்க்கு 6,000 12 ரூபாய்க்கு தாலுமே ஆடு அடுத்து இதுன்றோம். ஆடு சென்னை ஆடு. கோவில்பட்டி அழகான நயங்கிடா. ஆமா. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்கு. ஆட்டுக்குன்னா என்ன கலர் ஏம் பண்ணி வந்தீங்க? கருங்கடை ஏமன் வந்தோம். இப்படி பார்த்தேன், பிடிச்சது, தூக்கியாச்சு. ஆட்டுக்கு வந்து நீட்டு போக்கா இருக்கணும். இதான் உஷாரா இருக்கணும் முதல்ல. ஆமா, முதல்ல விறுவிறுப்பா இருக்கணும். இது விறுவிறுப்பு இருக்கா? விறுவிறுப்பு பார்த்தா தெரியலையா? ஜம்முன்னு இருக்குதா? ஆமா. ஓகே. எத்தனை வயசு இதுக்கு? இது பல் போடல, பல் இளங்கடா. அப்போ இன்னும் வருமா ஜம்முன்ட்டு? சூப் இன்னும் 6 மாசத்துல சிங்க கணக்கா வரும். எவ்வளவு ஆடு வளர்க்கீங்க அங்க? அங்க ஒரு 7 குட்டி கிடக்கு. 25 ரூபா சொன்னாங்க. 20 ரூபாய்க்கு முடிஞ்சது. மதிப்பு எப்படி சரிதான்? 20 ரூபாய் வாங்கலாமா? அழகா வாங்கலாம். வெயிட் 25 கிலோ இருக்கும். கறி மட்டும் 25 கிலோ, வீரோடனா 35 கிலோக்கு மேல வரும். அப்ப லாபம் தான். அன்னைக்கு 40 கிலோ இருக்கும். தூக்க முடியாது. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த 40 கிலோ ரேஞ்சுக்கு வந்துருதுல. நம்ம வளர்ப்பு பொறுத்து இருக்கும். சரி, 7 ஆடு தான் வச்சிருக்கீங்க. வெளியே எங்கேயா கிடா பாத்துக்கலாம்ல? வெளியில எல்லாம் அவ்வளவு சூட்டிப்பா இருக்காது. நம்ம நினைச்ச மாதிரி குட்டி இறங்கும். அப்ப ஒரு பண்ணைக்கு கிடா ரொம்ப முக்கியமா? சரி, கண்டிப்பா முக்கியம்ல. ஆடு பெருவா இல்லைன்னா ஆடு பெருணும்ல. அந்த கிடா பார்த்து நிறைய பேர் வாங்குவாங்கல்ல. குட்டி நல்ல கிடா இருந்தா அந்த இது நல்ல தோப்ப கிடாயில உள்ள குட்டின்னு சொல்லி. ஆமா, குட்டியும் வாங்குவாங்க, ஆடையும் சேர்த்து வைக்கலாம் குட்டியோட. கழுகுமலையில நல்ல நல்ல ஆடுகளை தான் வாங்குவீங்களா? அதெல்லாம் நல்லா. ஏன் ஒரு தாயாடு 2 குட்டியை வாங்கிருக்கீங்க? ஆமா, அப்படி வாங்கினா நமக்கு என்ன லாபம்? வளர்ப்புக்கு இதுதான் லாபம். தாயாடு குட்டி வாங்குறதுதான் லாபம். ஆமா, சென்னை ஆடுனா அது வந்து எரு நம்பிக்கை, தப்புனாலும் தப்பிக்க. கொடியாட்டு ரகம் போரு நல்ல குட்டியை நல்லா வளர்த்துருக்கா? குட்டி நல்லா வளர்த்து. அப்ப நல்ல பால் வர்க்க ஆடு. ஆமா, 35 ரூபா சொன்னாங்க. 27,500 முடிச்சிருக்கு. ஒரு தாயாடு 2 குட்டி 35,000 ரேஞ்சுக்கு வந்துருதா? ஆமா, தாயாடு குட்டியாடு வாங்கினா வளர்ப்புக்கு நல்லது. புதுசா வளர்க்குறவங்க கண்டிப்பா தாயாடு வளர்க்குறதுன்னா தாயாடு தான் வாங்கணும். தாயாடு குட்டியாடா தான் வாங்கணும். ஆட்டை வளர்த்தா போதும், குட்டி தன்னாலே வளர்ந்துரும். ஆமா, நாங்க மஞ்சித்தோப்பு வரோம். மந்தித்தோப்பு. ஆமா, அழகான பொடி குட்டி. ஆமா, என்ன பொடிசா வாங்கிருக்கீங்க? மாட்டுல பால் ஊற்றி வளர்க்குற காட்டி. மாடு இருக்குது உங்ககிட்ட? மாட்டு இருக்கு. பால் பிரச்சனை கிடையாது? பால் பிரச்சனை இல்லை. அவங்க 3000 சொன்னாங்க, 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 2000 ரூபாய். ஒரு குட்டி 1000 ரூபாய். ஆமா. என்ன குட்டி? ரெண்டுமே பொட்டை குட்டி. ரெண்டுமே பெட்டை. ஆமா. இதுக்கு முன்னால இப்படி பொடி குட்டி வளர்த்த அனுபவம் உண்டுங்களா? அனுபவம் உண்டு. இது பால் எப்படி கொடுக்கணும் அண்ணாச்சி? இது ரப்பர்ல அடைச்சு கொடுக்கணும். வயிறு ஃபுல்லா கொடுக்கணுமா இல்ல கொஞ்சம் ஒரு கொஞ்சமா கூட்டி கொடுக்கணும். ஆமா, ஒரேடியா கொடுத்துடக்கூடாது. இது கொடியாட்டு ரகம். கொடியாடு பார்க்க அழகா இருக்கு. 1000 ரூபாய்க்கு நீங்க இப்படி விலை பரவாயில்லையா? பரவாயில்லாம இருக்கு. ஆனா நல்ல கலருனா? நல்ல கலரு, யாருனாலும் மனசுக்கு பிடிக்கும். ஆமா. தாயாடி எப்படி நல்ல வர்க்கம் தான்? நல்ல வர்க்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டி தான், குடும்ப ஆட்டுக்குட்டி. நாசிரியத்து பக்கத்துல இருந்து வரோம். எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? நாங்க 10 குட்டி வாங்கணும்னு வந்தோம். இப்ப 5 குட்டி வாங்கியிருக்கோம். இது 2 அது உங்களுக்கு தானா? 2 புருவ 2 கிடா 3 கிடா மாதிரி. ஓகே. எது புருவ? இது புருவ குட்டி. பெட்டை. ஆமா. என்ன காரணம் 2 கலந்து வாங்கிருக்கீங்க? சில என்ன வாங்கினா கிடா வாங்குவாங்க, சில புருவ வளர்க்கறதுக்காண்டி வாங்கணும். ஒரு ஆடு பெருக்கு வளர்க்குறப்பல வாங்கி வரும். எல்லாமே ஒரிஜினல் கொடி ஆடுகள்னா? ஆமா. நல்லா இருக்கா, நீள வாழம் ஜம்முன்னு இருக்குது. எத்தனை ஆடுகள் அங்க வளர்க்கீங்க நீங்க? நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு போறோம். புதுசு? ஆமா. எப்படி இந்த தொழிலுக்கு ஆசைப்பட்டீங்க? அதாவது சாருக்கு வாங்க வந்தோம், அவரு நம்மள கூப்பிட்டாப்புல வாங்கி கொண்டு கொடுக்கும். அப்படியா? ஆமா, இங்க யாருக்குன்னா நாங்க முன்னால வந்திருக்கோம். அவருக்கு அனுபவம் இல்லாத அந்த ட்ரிப் வந்தனால எங்களை. இல்ல, ஆடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தானா? இந்த தொழில் இறங்குறதுக்கா கேக்குறேன். லாபம் இருக்கிற மாதிரி தான் இறங்குறாங்க. லாபம் தூத்துக்குடி மாவட்டத்துல லாபம் தான் இல்லையா? ஆமா, நல்ல ரகங்களா கிடைக்குதுல. நம்ம வளர்ப்புற முறையில தான் இருக்கு எல்லாமே. சரிக்கு தீவனங்கள் இட வசதி எல்லாம் இருக்குங்களா? ஆமா, எல்லாமே பென்சிங் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க? ஆமா. ஓகே. இது எவ்வளவு சொன்னாங்க இந்த 2 விலை? இது 2மே 16,500 வாங்கின விலை. ஆமா. ஓகே. அந்த 3? அது 3 23. 23. திருநெல்வேலி மாவட்டம் களக்குடி. சரியான சூப்பர் ஆடுல வாங்கிருக்கீங்க. ஆமா, ஆடு நல்ல ஆடு தான் வாங்கியிருக்கோம் பார்த்து. ஓகே. ரேட்டு வந்து நான் 15 ரூபாய்க்கு கேட்டோம், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 16,500 கேட்டு 17,500 கரெக்டா கடைசி முடிவு. ஒரு ஆடு 17,500. 17,500 ரூபாய். இது இவ்வளவு விலைக்கு வாங்கி நம்ம ஜெயிக்க முடியுமா அண்ணாச்சி? அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்க ஆண்டவன்.
நிச்சயமா அந்த அந்த ஒண்ணுலதான் இதை வாங்கியிருக்கு. நல்ல பொருள். எப்படியும் ஆண்டவர் நல்லா கொடுப்பாரு. என்னதான் சரி, ஆடு சென்னையாடா ஃபுல்லா? புல்ல சென்னை முட்டை சென்னை. ஏன் கன்னி ஆடு வாங்கிருக்கீங்க? கொடி ஆடு வாங்குவாங்க நிறைய. கொடியாடு வாங்கலாம். கொடியாட்டுல கிராஸ் தான் இது. பல்லு 3 ஈத்தின்னு இருக்கும். நாங்க வாங்கியிருக்கு இப்ப 4 ஈத்தா இருக்கும். சரி, இதே மாதிரி தான் வாங்கணும்னு வந்து சென்னையாடு தான் வாங்கணும்னு வந்தீங்களா? நாங்க மரி ஆட்டையும் பார்த்தோம். மரி ஆடு சரியில்லை. மரி இருக்கிறது பூரா சரியில்லை. திருப்தியா இல்ல. ஆமா, கொண்டு போறது ரொம்ப பக்குவமாலாம் கொண்டு போகணும். நிறைய சென்னையாடு கொண்டு போய் அதுக்கு தான் வண்டியில கொண்டு போதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். வண்டியில கொண்டு போதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆட்டை அமைச்சு தான் கொண்டு வரணுமான்னு. எப்படி போனாலும் 3000 ரூபா கேட்பாங்க. விலை எல்லாமே கூடிரும். வந்து அப்போ ரேட்டு 20 தாண்டிடும். ஒரு ஆடு மட்டுமே. ஆமா. வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க? வீட்டுல நம்ம வீட்டுல கிடக்கு 5-6 கிடக்கு. என் மருமகிட்ட ஒரு கிராயம் ஆடு போட்டிருக்காரு. ஆடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானே அண்ணாச்சி? லாபம் தான். வளர்க்கணும், அதுக்கு பக்குவம் பண்ணணும்ல. சும்மா தானே போட்டோம்னா ஆடு வாங்கிட்டு போய் போட்டா அது நம்ம ஆடாகுமா? அதுக்கு எண்ணெய் கொடுக்கணும், அவத்தி கோலை கொடுக்கணும், அடுத்து அவங்களுக்கு பருத்தி கூட்ட 2 போடணும். இப்படியெல்லாம் எல்லாம் கொடுக்கணும். இப்ப தீவனம்னு வந்திருக்கு, அதெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா தான் இருக்கும், நீட்டா இருக்கும். செலவு செய்யணும். ஆமா, செலவு செஞ்சுதான் எடுக்கணும். பிறகு அது ஒரு 4 ஈத்தா சேர்த்து ஈனிட்டு தான் நம்ம அந்த கால் வந்துட்டுன்னா நம்ம உண்டு பண்ணிக்கலாம். பிறகு நன்றி. கடம்பூர் நிச்சயம். ஆனா அந்த கிடாய் வந்து 18 ரூபாய்க்கு கேட்காங்க, அதனால கொடுக்கல. நீங்க வியாபாரியா விவசாயியா? விவசாயி. விவசாயி. ஆமா. உங்களால விற்க முடியல. ஆமா. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இங்க வேலை போக மாட்டேங்குது. புரோக்கர் கமிஷன் ஏதாவது கொடுத்தா வித்து விடலாம்ல? அப்படியும் பார்த்தேன்னா அவரு இப்ப 20 கீழே கேட்காங்க. இது 26 கிலோ இருக்கு. இது ஆட்டுக்காக மாட்டாச்சு. ஒரு ஆட்டுக்கு வாங்கிட்டு போனாங்க. அது 26 கிலோ இருக்கு. 18 ரூபாய்க்கு மேல கேட்க மாட்டாங்க. ஊர்ல தான் 25 ரூபா வித்துருமே. ஊர் அதான் காய்த்தாறு கொண்டு வரேன். அடுத்து வேலைக்கிழமை காய்த்தால வித்துக்கலாம்ல. அங்கே வித்துக்கலாம் லோக்கல்ல. கோயில் கூட சீசன் ஆரம்பிச்சுட்டா இல்லையா? இப்போ இன்னும் உத்தரத்துக்கு போகும்ல, கோயிலுக்கு போகும்ல. அதை ஏம் பண்ணி கொண்டு வந்தீங்க. ஆமா. ஆனா இது மே மாசம், இதோட விலைய வேற. 2 மாசம் நீங்க அடுத்த வாரம் போவோம். அடுத்த 2 வாரத்துக்கு இல்ல விலை ஏறிடும். இல்ல மே மாசம் வித்தீங்கன்னா 25 ரூபா 30 ரூபாய் சாதாரண விற்கலாம். தாமரிக்கும் இல்ல வீட்டுல, அதுதான் கொண்டாந்து சொல்றேன். அவ்வளவு உஷாரா இருக்கு. ஆட்டுக்கு ஒரு பண்ணைக்கு போட்டாங்கன்னா கப்ப கிடாம ஜம்முன்னு இறங்கும். ஆமா. உங்ககிட்ட கிடக்க எல்லாமே கருப்பு தான். நிறைய வளர்ச்சி. ஆமா, எல்லாமே கருப்பு தான். ஒரு 5-6 ஆடு தான் இருக்கு. 6 கருப்பு தான். 6 கருப்பு தான். கருப்பு வளர்த்தா லாபம் தான் நினைச்சி. லாபம் தான். விற்க மாட்டேங்க, இங்க விற்க மாட்டேங்க. இங்க போற போராட காக்காங்க. அண்ணாச்சி பொறுத்து அந்த திறமையை நம்ம வளர்த்துடணும். வேற வழி இல்ல. புரோக்கர் பீஸ் ஏதாவது கொடுத்தா வித்துடலாமா? புரோக்கர் பீஸ் அப்படி தேவையில்ல. வந்தா வாங்கிட்ட போறாங்க. ஆனா ராமநாதபுரம் ஏர்வாடி இவ்வளவு 4ஆவது வாட்டி வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி வாங்கின குட்டிகள் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. அதனால திரும்பி வந்திருக்கோம். நல்லா இருக்குன்னு தான் திரும்பி வந்திருக்கோம். அங்க அவ்வளவு தூரத்துல இங்க வந்திருக்கோம். நல்லா வளர்ந்துருக்கா? நல்லா வளர்ந்து நல்லா இருக்கு. குட்டி நல்லா இருக்கு. ரேட்டு தான் அதிகமா இருக்கு. வளர்ச்சியில டேவரம் குட்டி சூப்பர். நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. 4மே கிடா குட்டி. 4மே கிடா குட்டி. இதெல்லாம் என்ன பிளான்? எவ்வளவு நாள் வளர்க்கலாம்? என்ன ஐடியா? வந்து இப்ப இந்த கச்சி பெருநாக்கு வளர்ப்போம். 3 மாசம் வளர்ப்போம். 3 மாசத்துக்கு அப்புறம் வித்துட்டு மறு வந்து வாங்குவோம். சீசனுக்கு வாங்கி வளர்க்குறது. இது 3 மாசத்துல வளர்ந்துருமா? வளர்ந்துரும். ஆனா தீவனத்தை போட்டு வளர்த்துறோம். அப்படியா? தீவனத்தை போட்டு வளர்த்துறோம். இதுல கொம்பு வேணும், அந்த இதுல 1 லட்சம். அதனால கொம்புனா வந்துரும். ஆனா நல்லா இருக்கு. ஆனா வந்துரும். கப்புன்னு உண்டாக்கிடுவீங்க. வந்துரும். வீட்டுல எத்தனை சேர்த்திருக்கீங்க இது வரைக்கும்? இப்ப நம்ம வீட்டுல ஒரு 10 நிக்குது. இவர்கிட்ட ஒரு 6 நிக்குது. மாமாட்ட இங்க வாங்கினத, மாமா இங்க இருந்து வாங்கினத. அதை பார்த்தா இப்ப மறு வந்திருக்காப்ல. ஆட்டோ பிடிச்சு வந்திருக்காப்ல. உங்க ஏரியால குட்டிகள் கிடைக்குங்களா? இந்த குட்டிலாம் இங்க இந்த மாதிரி குட்டி கிடைக்காதுண்ணே. இந்த பட்டண குட்டியா, கலர் குட்டி அந்த மாதிரி கிடைக்காது. இங்க குட்டி நல்லா இருக்கு. ரேட்டு ஓரளவு பரவாயில்லையா? ரேட்டு. சரி, இது எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது அண்ணாச்சி? இது வந்து 10 ரூபா சொன்னாப்ல. 8500 முடிச்சிருக்கு. 8500 ரூபா. 8500. 4 சேர்த்தா? இல்ல 2 ஜோடி. சொல்லுங்க. 2 குட்டி ஜோடி 8500. ஆமா, 8500. 8500 பரவாயில்ல. ஓரளவு பரவாயில்ல. நல்லா இருக்கு. குட்டி நல்லா இருக்கு. பாக்க குட்டி நல்லா இருக்கு. உங்க ராமநாதபுரத்துல ஃபுல்லா பக்ரீத்துக்கு கொடுக்கறதுல அந்த வெள்ளாட்ட கிடால நிறைய பேர் வாங்கிட்டு போன மாதிரி இருக்கு இப்போ. ஆமா, நான் வெள்ளாட்டங்கடா பெரும்பாலும் கொடுவோம். செம்பிளி கிடா தான் பெரும்பாலும் கொடுப்போம். செம்பிளி ஒவ்வொரு இடத்த பொறுத்து இருக்கும். ஒவ்வொரு ஏரியா பொறுத்து. பக்ரீத்துக்கு வளர்க்கறது உண்மையில லாபம் கிடைக்குதா? கிடைக்க கண்டுதானே வர்றான். லாபம் இருக்கு. ஆனா கஷ்டப்படணும். 3 மாசம் கஷ்டப்படணும். வளர்க்கணும். ரொம்ப கஷ்டப்படணும். மாமனா காலைல எஞ்சாதான் கஷ்டப்படுறாப்ல. இதை எப்படி வளர்ப்பீங்க? வீட்லயே போட்டு வளர்க்கீங்களா? பக்கத்துல தோட்டம் இருக்கு. தோட்டத்தை பத்தி போய் தீவனம் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, மேய விடுறது, சாயந்தரம் பத்தியா தீவனம் வைக்கிறது. என்ன தீவனம் கொடுத்தா நல்லா வளரும் அண்ணாச்சி? ஒரு ஐடியா சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. கலந்து மிக்சிங் எல்லாம் கலந்தது ஒன்று இருக்கு. அது நல்லா இருக்கு. அந்த ரேட் அந்த அடர் தீவனம் 40 ரூபா 1 கிலோ. அது நல்லா இருக்கு. இங்க போயில ஒரு மூடை தூக்கி போட்டு போயிருவோம். அப்படியா? ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து 2 மூடை தூக்கி போட்டு போனோம். சரியாச்சு. நல்லா இருக்குது. 40 ரூபாய்க்கு தீவனம் கொடுத்தா ஜெயிக்க முடியுமா?
எதையும் கலந்து கலந்து செத்ததை போட்டுக்கிறது, அதை இதை கலந்து எல்லாம் போட்டுக்கிறது. நீ விவசாயியா வியாபாரியா? விவசாயி நாங்க, விவசாயி தான். விவசாயம். அண்ணனே கூலி, டிரைவர், ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர் எல்லாம். அப்படியா? ஆடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தானே அண்ணாச்சி? லாபம் தான், ஆனா கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா லாபம், கஷ்டப்பட்டா லாபம் இருக்கு. குளத்தூருக்கு 3 கிடா குட்டியா? விலை கரெக்டான விலை 19,000. 3 குட்டி சேர்த்து 19 கிடா குட்டி. நான் அறுபடை பத்த பாலம் வரேன். எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? நான் ஒரு 3 குட்டி வாங்கணும் வந்தேன். 3 குட்டி வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்களா? ஆமாண்ணே. ஏழை போட்டு கொண்டு போறீங்க? இந்த போக்கொண்டி அறுபடை போக்கொண்டி ஆட்டோ மட்டும் பாக்குறேன். 3மே கடை குட்டிண்ணே. என்ன காரணம்? உங்க ஏரியால சந்தைகள் உண்டு லாங்கோடி? ஆமாண்ணா இருக்குண்ணே. அது இந்த மாதிரி கொடியாடு கிடைக்காது. அறுபடை சந்தையில் கொடியாடு கிடைக்காதுண்ணே. கொடியாடு கிடைக்காது. சுத்த கருப்பு ரேராக தான் கிடைக்கும். சுத்த கருப்புல ரேராக தான் கிடைக்கும். கிடைக்கிற எப்பயாவது தான் வரும். அதை 3மே கடை குட்டி அதை பிடிச்சிருந்துச்சு வாங்கிட்டேன். மனசு பிடிச்சிருந்தேன். எவ்வளோ 9,000 3 9,000 சொன்னாங்க. 6,500 முடிச்சுருந்தேன். ஒரு குட்டி 2,800 ரூபா அந்த ரேஞ்ச் தான். ஆடு வளர்ப்பு புதுசா வளர்க்கீங்களா முன்னாடியே வளர்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ 1 வருஷம் தான் வளர்த்துட்டு இருக்கேன். ஏற்கனவே வீட்டில் 4 குட்டி கடை குட்டி இப்போ ஏதோ சேர்த்து போட்டு வளர்க்கலாம் கொண்டு வரணும். இதுக்கு பால் கொடுக்கணுங்களா? பால் 1 மாதம் பால் போடுறோம்ண்ணா. எப்படி பால் இங்க மாடு வீடு இருக்கா? இல்லை குட்டி பால் தானே. வெளியில குட்டி பால் தான் கொடுக்கணும். வெளியே வாங்கி கொடுக்குறது ஒரு குட்டிக்கு அதுவே 1,000 ரூபா ஆயிருங்களா மாசத்துக்கு இல்லையா? ஆமாண்ணா. குட்டி பிடிச்சி போச்சு அதே வாங்கிட்டேன். அவ்வளவுதான். கருப்பு காண்டி சுத்த கருப்பு காண்டி வாங்கினது. அதுக்கு கருப்பு கடா குட்டி அதே வாங்கினேன். கோயில் குளத்துக்கு வித்துக்கலாம். யாரும் கேட்டாலும் வித்துக்கலாம். வேற என்ன தொழில் பாக்குறீங்க? நான் வந்து கார்மெண்ட்ஸ்ல வாங்குறேண்ணே. அது போக மற்ற நேரம் ஆடு. ஆமாண்ணே. வீட்டில் பொம்பளை எடுக்கணும். பொம்பளை பார்த்துக்கணும். வீட்டில் வீட்டுக்காரன் பார்த்து நான் பார்க்க மாட்டேன். நான் வேலைக்கு போயிடுவேன். பொம்பளை வீட்டில் வீட்டுக்காரன் பார்த்துக்கணும். பெண்களுக்கு இது ஒரு நல்ல தொழில் தானே ஆடு வளர்ப்பு. ஆமாண்ணே. வீட்டில் அவங்க நல்லா கஷ்டப்பட்டு வளர்க்கணும். வளர்த்த லாபம் இருக்குண்ணே. சும்மா இருக்கு ஏதாவது சும்மா இருக்கு. இது வளர்த்த லாபம் இருக்குண்ணே. விருதுநகர் மாவட்டம் குப்பாம்பட்டி கிராமம். எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? ஒரு 10 குட்டி வாங்கிட்டு வந்தோம். 4 தான் வாங்கிருக்கீங்க. 5 குட்டி உள்ள இருக்கு. உள்ள பாத்துக்கிட்டே இருக்காங்களா? உள்ள வாங்கி போட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வரோம். என்ன குட்டிகள்? கிடாவா பெட்டையா? கடா குட்டி கடா குட்டி தான். 1 வருஷம் வளர்க்கணும்னு பாத்து. அது 6 ரூபா சொன்னாங்க. 5 ரூபான்னு முடிச்சிட்டு. ஒரு குட்டி 5,000 ரூபாய். 1 வருஷம் வளர்ப்பீங்களா? ஆமா 1 வருஷம். 1 வருஷம் கழிச்சு எந்த ரேஞ்சில வளரும்? இது எந்த ரேஞ்சில போகும்? 15 ரூபா ரேஞ்சுக்கு வளரும். என்ன ரகங்கள் வாங்கிருக்கீங்க எல்லாமே? இது அங்க வாங்கிருக்கிறது பொட்டுக்குட்டி. இது வந்து நாட்டுக்குட்டி. இது நாடு. ஆமா. நாடுதான் உங்க ஏரியால கிடைக்குங்களா? கிடைக்கும். பொட்டுக்குட்டி எப்படி எட்டயபுரத்துல வாங்கிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? முதல் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பதான் வாரீங்க. எட்டயபுரம் பொருட்கள் எப்படி நல்லா வளருங்களா? விலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அப்படியா? இது உங்க ஊர்ல அப்ப எவ்வளவு ஒரு ரேட்டு ஊர்ல வாங்கினா? அவ்வளவு வர 3-3.5. இங்க 1000-1500 கூட. எட்டயபுரம் பொருள் நல்லா வளரும்னு ஒரு நம்பிக்கை. கொடியாடு வாங்கிருக்கலாம்ல? கொடியாடுன்னா 5 குட்டி கிடக்கு. சேடவட்டி. தூத்துக்குடி மாவட்டமா விருதுநகர் மாவட்டமா? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம். விருதுநகர்னாலே உசிலம்பட்டி மாவட்டம். உசிலம்பட்டி மாவட்டமா? மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம். மதுரையில இருந்து எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க? 3 ஆடு வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. 2 ஆடு வண்டியில ஏத்தியாச்சு. இது ஆடு நிற சென்னையா? ஆமா சென்னை ஆடு. 4 மாசம் சென்னையா இருக்கு. விலையா 9 ரூபா. உண்மையிலையா? ஆமா. யார் நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா நான் தான் வாங்கி 9 ரூபாய்க்கு. 9,000 பரவாயில்லையா? இளம்பல்லு தான் வச்சுக்கலாம். நல்ல பொருள். கலர் இருக்கு எங்களுக்கு. சுத்தமான கலர் வச்சு. எட்டயபுரம் ஆடுகள் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அங்க நல்ல இதான் சொல்றாங்களா? விட்டாடு கிடையாது. எட்டயபுரம். எட்டயபுரத்துல ஒரு டைம் வாங்கினா இங்கதான் வருவாங்க. சம்சாரிக்கு ஏத்த ஆடு இங்கதான் கிடைக்கும். வளர்ப்பு தகுந்த. நாங்க அக்கரைப்பட்டி ராமலிங்கத்துல இருந்து வரோம். தூத்துக்குடி மாவட்டம் தான். இல்ல இது விருதுநகர் மாவட்டம். என்ன காரணம் கிடா வாங்கிருக்கீங்க? இல்ல வளர்க்கறதுக்கு தான் வாங்கியிருக்கோம். எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன பிளான்? ஒரு 3 மாசம் 4 மாசம் வரை வளர்ப்போம். வளர்த்து வித்துருவீங்க? வளர்த்து திருவிடிய விற்கிறது. இல்ல பட்ஜெட் எவ்வளவு? எத்தனை லட்சம் கொண்டு வந்தீங்க? பட்ஜெட் ஒரு 1.5 வரையும் கொண்டு வந்திருக்கு. 1 லட்சம் வாங்கியாச்சா? இல்ல 1.5 வாங்கலாம். 1.20 வரையும் வாங்கியிருக்கு. எத்தனை மாசம் குட்டிகள் அண்ணாச்சி இதெல்லாம்? இது ஒரு 5-6 மாசம் குட்டி தான். 6-7 மாசம் குட்டி தான். 7 மாசம் குட்டி. ஆமா இன்னும் பல்லே போடல. என்ன காரணம்? 2 மாசம் குட்டி 3 மாசம் குட்டி நிறைய பேர் பிடிச்சிட்டு போறாங்க. சின்ன நீங்க 7 மாசமா வாங்கிருக்கீங்க. அதாவது பொருளாதாரத்தை பொறுத்து பிடிக்காம வந்து அதுக்கு தக்கன படிப்பாங்க. இல்ல வளர்ப்புக்கு 7 மாசம் குட்டி நல்லா இருக்குமா 3 மாசம் குட்டி நல்லா இருக்குமா? இல்ல இது வந்து போனோம்னா காசு ஆகிக்கல. ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல காசு ஆகிக்கலாம். அது வந்து 6 மாசம் 7 மாசம் வளர்க்கணும். லேட் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும். இது 12,500 வரையும் சொன்னாங்க. 11 ரூபான்னு முடிச்சிருக்கிறோம்.
நம்ம பேட்டை திருநெல்வேலி சார். திருநெல்வேலி பேட்டை. பேட்டைக்காரங்க எல்லாம் நெஞ்சு இடத்துல பிடிப்பீங்க. ஒரு ஆள் வருத்த தாண்டில பிடிப்பீங்க. இப்போ வந்து லோனுக்கு எடுத்திருக்கோம் சார். இது வந்து லோனுக்கு எடுத்திருக்கோம் சார். இது கடமை லோன் கொண்டு போறோம் சார். வந்து அப்படியா? ஆமா லோன் வாங்கிட்டு போறோம் சார். இது வந்து இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? இது வந்து ஒரு வருஷத்துக்கு வளர்ப்போம் சார். ஒரு வருஷம். அடுத்த வருஷம்? ஆமா அடுத்த வருஷம் நல்லா கப்புன்னு வந்துருவான். ஆமா வளர்ப்போம் சார். ஒரு குட்டி வந்து 5500 போட்டாங்க சார். அவ்வளவுதான்? ஆமா. இது ஆடா கிடாவா? எல்லாமே கிடா. ஒரு ஆடு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஆடுனா? ஆமா. மற்ற எல்லாம் கிடா குட்டி தான். ஆமா கிடா குட்டி தான்.